நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிருபையின் வாசல் இது, தெய்வத்தின் வாசல் இது, மகிமை நிறைந்தது, மகத்துவமானது, மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. கிருபையின் வாசல் இது, தெய்வம் தந்த வாசல் இது, மகிமை நிறைந்தது, மகத்துவமானது, மகிமை நிறைந்தது, இது மகத்துவமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டில் கூட 2025ஆம் ஆண்டில் கூட இந்த ஜாஷ்வா டிவி மூலம் உங்கள் வீடுகள் எல்லார் வீடுகளிலும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள், கிறிஸ்மஸ் முடிந்து இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். வருஷத்தின் முதல் நாள் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கடந்து வருகிறது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த 2025ஆம் ஆண்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்காக நன்றி. ஜாஷ்வா டிவி மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இந்த 2025க்குள்ளே கர்த்தர் வர கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். முதலாவது ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு மே துதிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதிய ஆண்டில் கூட எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை ஆசரித்து தாரும் ஆண்டவரே. நீர் கொடுக்குற வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஒருமனப்படுத்துங்க தாவே, என்னை ஒருமனப்படுத்தும். கேட்குற ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆசையோடு காத்திருக்காங்கப்பா. எனக்கு என்ன கிடைக்கும், இந்த ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை என்ன என்று ஒரு ஆசையோடு தாகத்தோடு இருக்கிறதை பார்க்கிறேன் ஆண்டவரே. எசப்பா, கடந்த 12 மாதமும் எங்களை கண்ணுக்குள் மணிய போல எத்தனை மரண செய்தி, எத்தனை துர்ச்செய்தி, எத்தனை காரியங்கள் காதுகளிலும் கண்களினாலும் பார்க்கிறோம், கேட்கிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்கள் குடும்பங்களை இம்மட்டுமாக இந்த புதிய ஆண்டுக்குள் இந்த வாக்குத்தத்த செய்தியோடு சந்திக்க கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளின் வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிற நாம் கொஞ்சம் பாடி ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். பார்த்தாலும் கொடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்ணு படுக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்ணு படுக்கலையே. உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்த நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. மனுஷன் மறந்த நீங்க என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ
அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதீத்து இந்நாள் வரை ஆதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து போற்றிடுவானோ பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடுவானோ பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் கண்டுனை அழைத்தவர் கரமதை காப்பவர் கைவிடாதிருப்பா கண்டுனை அழைத்தவர் கரமதை காப்பவர் கைவிடாதிருப்பா ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆஸ்திகளை எண்ணிப்பா ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா 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 ஒன்றாகவே எண்ணிப்பா காப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பா இன்னும் இனிமேலும் காத்திடுவா கலங்காதே மனமே காத்திடுவா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 2024 சில சோதனைகள் வேதனைகள் இருந்தாலும் நம்ம இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதனால் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. கர்த்தர் நம்மை கண்மணியை போல காத்தினால் எத்தனை விபத்துக்குள்ளே கடந்து வந்தாலும் ஆண்டவர் நம்மளை மரணத்துக்குள் விடாதபடி அவருடைய கரம் நம்மை காப்பாற்றினதுக்காக நன்றி சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை போஷித்தீர், உடுத்து வைத்தீர், இளைப்பாறுதல் தந்தீர் அப்பா. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே அநேக வீடுகளில் எத்தனையோ பிள்ளைகளை இழந்து தவிக்காங்கப்பா. ஆண்டவரே, எங்களை குடும்பமாக வைத்திருக்கிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் காத்த எபனேசர் இந்த புதிய ஆண்டிலும் எங்களை காத்துக்கொள்ள வல்லவர் ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. என்னோடு கூட எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தே, தயவாய் என்னை நினைத்தீ. தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தே, தயவாய் என்னை நினைத்தீ. தயவாய் என்னை நினைத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது,
பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. சொல்வோமா? எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் நம்ம கொஞ்சம்தான் நன்றி செலுத்துதோம். ஆனால் திரும்பி பார்த்தோமானா கர்த்தர் நம்ம வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாது. இந்த சோஸ்வா டிவிலலாம் நிறைய பேர் நீங்கள் ஜெப குறிப்புகள் சொல்லுதீங்க, சில நன்றி சொல்லுதீங்க. இந்த ஒரு வருடமாக எனக்கு வந்திருக்கிற ஜெப குறிப்புகள் கணக்கில் அடங்காது. நிறைய பேருக்கு நன்மை செய்திருக்கிறார். ஒரு சகோதரிலாம் எனக்கு ஃபோன் பண்ணி கணவர் பெறப்பட்டு போயிட்டாரு, சண்டை போட்டு போயிட்டாரு, செல்போனையும் வீட்டில் வச்சுட்டு போயிட்டாருன்னு சொன்னாங்க. ஆண்டவரே ஏசப்பா, உங்களை பற்றி அறியாத சகோதரி நம்பிக்கையோடு ஃபோன் பண்ணுதாங்களேன்னு சொல்லி ஜெபிச்சு கொண்டு இருந்து ஒரு அரை மணி நேரத்தில் ஃபோன் பண்ணாங்க, என் கணவர் திரும்பி வந்துட்டான்னு சொல்லி. ஆண்டவர் 2024 எத்தனையோ இழப்புகள் இருந்தாலும் அதன் மத்தியிலையும் நம்மளை உடைந்து விடாதபடி கர்த்தர் காத்து வருகிறார். அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் 1000. அதே போல் ஆவியானவர் இந்த புதிய ஆண்டிலும் நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் ஒரு குறை இல்லாமல் பாவங்களெல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி புதிய ஆண்டுக்குள் கால் எடுத்து வச்சுருக்கோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என் உள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தா. என் உள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா நமக்கு நன்மை செய்தா. கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவிலிருந்து விடுவித்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவிலிருந்து விடுவித்தார். என் உள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா நமக்கு நன்மை செய்தார். நோயின் கட்டுகள் அவிழ்த்து விட்டார், ஊழியன் என்னையும் உயர்த்தி விட்டார். நோயின் கட்டுகள் அவிழ்த்து விட்டார், ஊழியன் என்னையும் உயர்த்தி விட்டார். என் உள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா நமக்கு நன்மை செய்தார். மன்றாடும் போது செவிசாய்த்தார், மறவாமல் உறவாடி மகிழச் செய்தார். மன்றாடும் போது செவிசாய்த்தார், மறவாமல் உறவாடி மகிழச் செய்தார். என் உள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா நமக்கு நன்மை செய்தார். நன்றி சொல்வோமா? சோத்திர ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில் கூட கர்த்தாவே இதைவிட பெரிய காரியங்களை நீர் செய்ய போகிறீர். சோர்ந்து போய் சிலர் இருக்கலாம், சிலர் பண கஷ்டத்தோடு இருக்கலாம். 2024 எனக்கு கஷ்டம், இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ என்ற ஒரு பயம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லை, கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து இருக்கிறார். நம்ம போகலை, அவர் தான். கடந்த ஆள் ஜெபிக்கும்போது சொன்னார், புதிய ஆண்டில் நீ நினைக்கிறது போல் இல்லை, நான் தீர்மானித்து தான் உனக்கு நடக்கும். ஆண்டவர் என்ன தீர்மானித்திருப்பார்? உனக்கு நல்வழி காட்டுவார். கர்த்தர் எல்லா பாதைகளிலும் ஆண்டவர் நம்மளை விலக்கி, கொடுமையான தீங்குக்கும் விலக்கி, வியாதிகளுக்கு விலக்கி,
நிறைய பிரச்சனைகளுக்கு விலக்கி புதிய ஆண்டில் நன்மை செய்ய போகிறார். நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றினோம், வணங்கினோம். இப்பொழுதும் உம்முடைய வாக்குத்தத்தம் கடந்து வரட்டும். நீர் பேசும் ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேச போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காயங்களை ஆற்றுற வார்த்தை, இந்த ஆண்டு முழுவதும் ஏற்ற வார்த்தை தாரும் ஆண்டவரே. எதிர்பார்ப்போடு காத்திருக்காங்கப்பா. அநேகர் வேலையெல்லாம் போட்டுட்டு வந்து இருக்காங்கப்பா. எசப்பா, அந்த புதிய ஆண்டில் என்னோடு பேசும். இப்படி மெல்லிய சத்தம் கேட்கட்டும். நீர் எங்களோடு பேசும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். மனுஷனுடைய வார்த்தை எங்களுக்கு கடந்து வரும் முன்பாக தேவனுடைய வார்த்தை கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 2024 ஆண்டு முழுவதும் இந்த சோஸ்வா டிவி மூலம் அநேக செய்திகளை கேட்டிருப்பீங்க. நிறைய வார்த்தைகள், பெரிய பெரிய ஊழியக்காரங்களை கொண்டு தம்பி நிறைய சத்தியத்தை உங்களுக்கு போட்டிருக்கார். நிறைய துதி, நிறைய ஜெப விண்ணப்பங்கள், மாதந்தோறும் இந்த இடத்துல பாஸ்டிங் ப்ரேயர் கேட்டிருக்கீங்க. கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் கூட நம்மளுடைய எல்லைகளையெல்லாம் விரிவாக்கி தம்பிக்கு தீர்க்காயுசு, அப்பாவுக்கு தீர்க்காயுசு, அம்மாவுக்கு தீர்க்காயுசு. ஆண்டவர் இதோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் காத்து புதிய ஆண்டில் நிறைய திட்டங்கள் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எல்லோரும் எடுத்துக்கோங்க. கர்த்தர் புதிய ஆண்டில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற விலையேறப்பட்ட வாக்கு தத்தம் எல்லோரும் எடுத்துக்கோங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் அவனோடு இருந்தார். யாரோடு இருந்தார்? இன்றைக்கி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கீங்களோ உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் இருந்தால் போதும். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் வியாதிகளை போக்குறவர், நம்ம கஷ்டங்களை மாற்றுகிறவர். 2வது வரியை பாருங்கள். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. இந்த வருஷம் கால் எடுத்து வச்சுருக்கோம். 365 நாட்கள் இந்த புதிய ஆண்டு நம்ம முன்னணிக்கு. அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு, எனக்கு, உங்களுக்கு அனுகூலம் சொன்னால் ஆசீர்வாதமாக இருக்கும். இதுதான் ஆண்டவர் பேசினார். கர்த்தர் என்னோடு இருந்தார், நான் போகிற இடமெல்லாம் எனக்கு அனுகூலம். சில பாதைகள் கரடு முரடாக இருக்கும், சில பிரச்சனைகள் நம்ம முன்ன மலை போல் நிற்கும். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு அனுகூலமாக்கி தருகிற தெய்வன். ஏன்னு சொன்னால் அவர் நம்முடைய கரத்தை பிடிச்சிருக்கார், கைவிடவே மாட்டார். நம்ம பிடிச்சோம்னா கஷ்டம் வரையில் விட்டுருவோம். ஆனால் அவர் கரத்தை பிடிக்கும்போது அவர் சேஃப்டியாக நம்மளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவார். இந்த இடத்துக்கு போகாத. நான் என் வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சிருக்கேன். பிறப்பெலாம் நிற்பேன், ஆனால் அதுக்கு ஏற்ற அனுகூலம் இராது. அப்போ நினச்சிக்கிடுவேன், இது கர்த்தருடைய சித்தம் இல்லை. அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் 2 காரியம் இருக்கும். இதுக்கு போகையா, இந்த பக்கம் போவையா, வேலை காரியம்னான்னு சொல்லலாம், யார்ட்டையாவது உதவி கேட்க போனான்னு சொல்லலாம். என்ன காரியம் இருந்தாலும் நம்முடைய காரியத்தை இந்த 2025 நமக்கு அனுகூலமாக்கிற தாரார். ஏன்னு சொன்னால் யாத்ராகமம் 12:2 பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்துட்டிங்களா? பைபிள் வச்சுருக்கவங்க எல்லோரும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கடந்த ஆண்டு 2024 கர்த்தர் இதை விலையேறப்பட்ட வசனமாக இதை தந்தாங்க. இந்த ஆண்டும் கர்த்தர் சொல்கிறார், இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். பிரதான மாதம்னா என்ன அர்த்தம் சொன்னால், அந்த மாதம், இந்த பிரதான மாதம்னு சொன்னாலே அது விசேஷித்த மாதம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசேஷித்த மாதமாக இருக்க போகுது. பிரதான மாதம். இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதம். இந்த ஜனவரி முதலாம் மாதம் உங்கள் வீட்டு கதவை தட்டி ஆண்டவர், இது உனக்கு பிரதான மாதமா, இந்த மாதம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தர் சொல்கிறார். நான் மனுஷி, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார். யாத்ராகமம் 12:2 படி இன்றைக்கி கேட்குற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடந்த நாளில் இந்த ஊழியத்திற்காக
எசப்பா என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராத்திரி தூக்கத்திலே ஆவியானவர் எனக்கு சொன்ன வசனம் எடுங்க, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வியோடே படுத்திருந்தேன். அப்போ ஆவியானவர் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். இதுதான் 2025 நமக்கு ஒரு அனுக்கிரக காலம். இதுதான் ரட்சணிய நாள், ஆண்டுடைய வருகை நாட்கள் ரொம்ப சமீபித்து. 2024 கடைசியில் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்குள்ள 2 விமான விபத்து. 2024 எத்தனை ட்ரெயின் விபத்து, எத்தனை பஸ், 2 லாரி ஒன்றா மோதி எரிஞ்சு சாம்பல். இன்றைக்கி நிறைய துர்ச்செய்தி. 2024 கடைசி என்று வந்தவங்க புதிய மாதத்துக்குள் கால் எடுத்து வைக்க முடியலை. எத்தனை மரண செய்தி. நம்ம அவங்களோட பெரியவங்க இல்லை, விசேஷித்தவங்க இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழகா ஆச்சரியமாக ஒரு குறை இல்லாமல் நடத்தி வருகிறார். அதான் அன்று சொன்னார், அனுக்கிரக காலம் 2025 இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும், வெட்டி போடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. பழைய பாவங்கள், பழைய சாபங்கள், பழைய வியாதிகள், பழைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தூர எறிந்து விட்டு இது ரட்சணிய நாள், ரட்சிக்கிற காலம். இதை இழந்துடக்கூடாது. இந்த ஆண்டு எனக்கு தந்திருக்கிறான்னு சொல்லி எந்த பாவ கிரியைகளும் நம்மளை தொடக்கூடாது. பரிசுத்தம், பரிசுத்தம். எத்தனை வழிபாடுகள் இருந்தாலும் இயேசுவே தெய்வம். அது மத மாற்றத்துக்கு சொல்லலை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கடந்த நாளில் ஒரு சகோதரன் சாட்சி சொன்னாங்க. நம்ம ஊழியத்துக்கு வந்திருந்தவங்க, அவங்க பிள்ளை கை பிறந்த மூணாவது மாதம் 3வது நாளே கண்டுபிடிச்சிட்டாங்க. கை பிள்ளை அசைக்கவே இல்லை, ஒரு கையை அப்படியே போட்டிருந்துருக்கு. அப்போ அவங்க சிறு பிள்ளை கையை அசைக்காமல், ஆனால் நாளாக நாள் அந்த பிள்ளை அந்த கையை அசைக்கவே இல்லைன்னொன்னே தாயும் தகப்பனும் டாக்டர்கிட்ட கொண்டு போய் பார்க்கும்போது அந்த கை கொஞ்சம் செயலற்று இருக்குது. ஒருவேளை வயிற்றுலேருந்து பிறக்கும்போது ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம், வயிற்றுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி நல்ல ஊழியம் செய்கிற தம்பி, அந்த தங்கச்சி நல்ல ஜெபிக்கிற சகோதரி, அவங்க அதிகமாக ஜெபிச்சு டாக்டர்கிட்ட கேட்கும்போது இதுக்கு ஸ்கேன் பார்த்து எல்லாம் பார்த்து இதுக்குள்ளே சிகிச்சை எடுத்துடணும், பிள்ளை வளர்ந்தால் இது ஆபத்துன்னு சொல்லி, ஆனால் கர்த்தர் 3 மாதத்தில் தன்னால் கை அசைக்க கிருபை தந்தார். இன்றைக்கி அவங்க எல்லா பக்கமும் ஜீசஸ்க்காக இன்னும் வைராக்கியமாய் ஊழியம் செய்தாங்க. உங்கள் வாழ்க்கையிலும் 2024 எத்தனையோ பாதையில் ஆண்டவர் அற்புதம் செய்திருப்பார். இந்த டிவி நிகழ்ச்சி மூலம் நிறைய பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு. நிறைய பேர் சொல்லுதீங்க, நிறைய பேர் சொல்லாமலும் இருப்பீங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை கொஞ்சம் தான் நம்ம ஜெபிச்சிருப்போம். அதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் சொன்னார், இந்த வசனத்தை பாருங்கள், சங்கீதம் 21:23 அதை பாருங்கள். சங்கீதம் 21:23 அந்த வசனத்தில் பாருங்கள். 2024 அவருடைய மன விருப்பத்தின்படி செய்து அவனுக்கு தந்தருளி. இந்த வசனத்தை எடுத்து வச்சு பாருங்கள். மன விருப்பத்தின்படி நமக்கு செய்து 2024 திருமண காரியங்கள், குழந்தை பாக்கியங்கள், வீடு கட்டுத காரியங்கள், இதெல்லாம் உங்கள் மன விருப்பத்தில் இங்கே கேட்டிங்களோ அதெல்லாம் ஆண்டவர் தந்து அவனுக்கு தந்தருளி அவனுடைய விண்ணப்பத்தை தள்ளாது இருந்தார். அதே போல் புதிய ஆண்டிலும் நம்முடைய ஜெபம் வேறு ஒன்றும் நீங்கள் அப்படி பணம் காணிக்க இந்த ஊழியத்தில் நீங்கள் 2024 கவனித்து பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு இது தந்துருங்க, எங்கள் ஊழியம் கஷ்டமாக இருக்குதுன்னு நாங்கள் கேட்டது இல்லை. கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் அழகாக நடத்தினார். யார்ட்டையும் கடன் வாங்க விடலை, கையேந்த விடலை. அவர் காரியம் அதே போல் உங்களுடைய காரியத்தையும் அவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கும்போது மன விருப்பத்தின்படி செய்கிற தேவன். அடுத்த வசனத்தை பாருங்கள். உத்தம ஆசீர்வாதங்களோடு இந்த ஆண்டு 2025 உத்தம ஆசீர்வாதங்கள், அவர் தருகிற ஆசீர்வாதங்கள் குறையாவே இருக்காது. உத்தம ஆசீர்வாதங்களோடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசின் மேல் பொற்கிரீடம் தற்பிக்கிறீர். வெளியேறப்பட்ட வாக்கு தத்தம். நம்ம ஜெபிக்கும்போது மன விருப்பத்தை நிறைவேற்றுவது மாத்திரமல்ல,
எதிர்கொண்டு வந்து உத்தம ஆசீர்வாதங்களோடு தலையில் பொற்கிரீடம் அவர் தந்த ஆசீர்வாதம் தான். அதே போல் இன்னொரு வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் தந்த வசனம் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்து வச்சுக்கோங்க. சென்று போன காலங்களில் 2024 அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழியிலே நடக்க விட்டு இருந்தும் அவர் நன்மை செய்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்பான காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி. 2024 சென்று போன வருஷம். அந்த வருஷத்தில் சில காரியங்கள், ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செஞ்சுருப்போம். ஆண்டவர் அதை பெருசாக நினைக்கல. மழை தராமல் இருந்தாரா? நம்ம உழைக்கவே இல்லை சரியா. அரிசி வீட்டுக்கு வந்துடுது, காய்கறி வீட்டுக்கு வந்துடுது, பழங்கள், அதை உழைக்கிற விவசாயிகள். ஆனால் கர்த்தர் அழகா அந்த அரிசியை தந்து. இதுக்கு முன்னெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் நான் இருக்கும்போது நெல் வீட்டில் அவிச்சு போட்டு வயலேருந்து நெல் வந்து நான் காய போடணும், அது சரியாக மூட்டையில் அள்ளி வைக்கணும், அதை அவிச்சு அதுக்கப்புறம் குத்துக்கு அள்ளிட்டு போய் அப்புறம் அதை அரிசியாக்கி அதை பிடைச்சி கல் இல்லாமல் பார்த்து அதை பிடைச்சி சோறு பொங்கி சாப்பிடணும். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை எவ்வளோ அழகாய் நடத்தி வருகிறார். மழை ஒரே நாளில் டிசம்பர் ஆறுகள் குளங்கள்லாம் நிரம்பிட்டு எல்லா பக்கமும் மழை, புயல், வெள்ளம். நம்ம பகுதியில் மழையே லேசாக தூவானாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய கண்ணீர் ஜெபத்தை கேட்டு ஒரே நாள் இரவில் விடிய விடிய மழை பெய்யுது. கால்வாய்கள், ஆறுகள், குளங்கள், கிணறுகள் இன்றைக்கி எல்லா பகுதியிலையும். இந்த ஜனவரி மாதம் நீங்கள் கொஞ்சம் வெளியே போய் பாருங்கள், எல்லா பகுதியிலையும் நெல் நட்டுருக்கு. அதிசய தேவன். அவர் ஆசீர்வதிக்க நினச்சா ஒரு செகண்ட் போதும். மாதம் இன்றைக்கி முதல் நாள் நிற்கும். புதிய ஆண்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சுருக்கேன். இதே பிரச்சனையோடு நான் இருக்கக்கூடாது, இதே பாடுகளோடு நான் நிற்கக்கூடாது, வேதனை இல்லாமல் நான் வாழணும். அதான் ஆண்டவர் சொல்லார். சென்று போன அந்த வசனத்தில் நல்ல விரல் வச்சு பாருங்கள். அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழியிலே நடக்க விட்டு இருந்தோம். இப்படி தான் நீ செய்யணும்னு சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்துகிற தெய்வம் அல்ல அவர். தங்கள் தங்கள் வழிகளை நடக்க விட்டு இருந்தோம் அவர் நன்மை செய்து. ஹல்லேலூயா. சின்ன வியாதியிலே மரிச்சிருந்தாங்க. நமக்கு எவ்வளோ கொடிய வியாதி வந்தாலும் ஆண்டவர் அழகாய் புதிய ஆண்டுகள் கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறார். இந்த வசனத்தை பாருங்கள். நன்மை செய்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்பான காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்மை நிரப்பி. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் எடுத்து எழுதும்போது என் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துச்சு. ஏசப்பா, தகுதியே கிடையாது. இன்றைக்கி மிஷினரிகள்லாம் கஷ்டப்பட்டு ஆத்துமாக்களை சம்பாதிக்காங்க, ஓடி ஓடி ஆண்டுக்காக உழைக்காங்க. வீடு குடும்பம். கடந்த நாளில் டோனாவூர்லேருந்து நம்ம செல்லம் அவள் பேத்தியால் கூட்டு வந்திருந்தா. அப்போது அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், எப்படிம்மா அப்படின்னு சொல்லும்போது, சிறு வயதிலே தாய் தப்பனை விட்டுட்டு வந்திருக்காங்க. அப்போது அந்த தங்கச்சி சொன்னால், சில பிள்ளைகளை விட்டுட்டு போகும்போது அந்த பிள்ளைகள் அம்மா அப்பா பிடிச்சிட்டு அழுமா, பின்வாசல் வழியாக போங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் அங்கே வேலை செய்கிற டீச்சர். ஏன்னா அந்த பிள்ளைகள் முன்வாசலாக போகும்போது, அந்த மிஷினரிகள் போகும்போது அந்த பிள்ளைகள் கதறி ஆடும். 3 வயசு பிள்ளைகள். நம்ம அப்படிலாம் எதுவுமே செய்யலை. வட மாநிலத்தில் இப்போமெல்லாம் கடும் குளிர். நமக்கு அப்படிலாம் இல்லை. வெயிலும் ரொம்ப கிடையாது, குளிரும் ரொம்ப கிடையாது, மழையும் ரொம்ப கிடையாது. நம்ம பகுதியில் நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வட மாநிலத்தில் பயங்கர குளிர், வெயில் காலம் பயங்கர வெயில், புயல் மழை வந்தால் அப்படி ஒரு அழிவு. இந்த வருஷத்தில் எத்தனை டிவியில் பார்க்கோம், செல்லில் பார்க்கோம், எத்தனை பேர் வீடு இழந்து நிற்காங்க. 2024 போல் அழிவு எங்கேயும் கிடையாது. எத்தனை யுத்தங்களில் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. காசா பகுதியிலலாம் ஒரு ரொட்டி துண்டுக்கு பல ஆயிரம் பேர் வரிசையில் காத்திருக்காங்க. இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் நம்மை அழகாய் போஷித்து நடத்த போகிறார். அதே போல் ஆண்டவர் இன்னொரு வார்த்தையும் தந்தார் பாருங்கள்.
நம்ம ஒரு வருஷமாக ஜெபிச்சிட்டே இருக்கோம், இந்தியாவை ஆசீர்வதிங்கப்பா. சில சட்டத்திட்டங்கள் நமக்கு கொஞ்சம் வேதனை தருது. அப்போ ஆண்டவர் சொன்னார், எசேக்கியேல் 21:25, எசேக்கியேல் 21:25, இஸ்ரவேலை ஆளுகிற துன்மார்க்க அதிபதியே, இந்தியாவை ஆளுகிற துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வருங்காலத்திற்கு ஒரு நாள் வந்தது. இன்றைக்கி சாத்தானுடைய ஆளுகை பயங்கரம். நிறையா, நேற்று கூட ஒரு சகோதரர் ஜெபிக்க வந்திருந்தார். அவர் அவரை பயமுறுத்தி அவர் பேங்கில் போட்டிருக்க சைபர் குற்றவாளிகள் பெருகிட்டாங்க. இது கவர்மெண்ட் ஒன்றும் செய்ய முடியலை, குடியை நிறுத்த முடியலை, கஞ்சா போதை வஸ்துக்கள் கூடிக்கிட்டே போகுது. ஒரு மருத்துவ சகோதரி உயிரிழந்தாங்க. இப்போ அண்ணா பல்கலைக்கழகம். இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. இயேசு ஒருவர் தான். அதற்காக போராடி ஜெபிக்கும்போது அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்துக்கு ஒரு நாள் வந்தது. அக்கிரமத்தை கொண்டு வருகிற சாத்தானின் கிரியைகள், வான மண்டலத்தில் கிரியை செய்கிற ஆவிகள், ஊழியர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற வியாதிகள், பிரச்சனைகள் 2025 ஆரம்ப நாளில் இருக்கிறோம். நம்ம போராடி ஜெபிக்கும்போது கர்த்தர் அதுக்கு ஒரு முடிவு நாள் வந்தது. எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. அதுபோல் 2024 நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், சுத்திகரித்து வைத்திருக்கிறார். அவருடைய இரத்தம் கழுவி நமக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம். இந்த புதிய ஆண்டில் பாவத்துக்கு விலகி ஓடுவோம், பரிசுத்தமாய் வாழதற்கு கிருபை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் விழித்திருக்கிற ஆண்டு. இந்த ஆண்டு என்ன ஆண்டுன்னு சொல்லும்போது சத்துரு எப்பவும் கண்ணோக்கமாக இருக்கிறார். இந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், விழித்திருக்கிற ஆண்டு. 2025 மற்ற ஆண்டு போல் இல்லை, விழித்திருந்து ஜெபிக்கிற ஆண்டு. இப்போ ஜெபிக்கும்போது உங்களுக்குள்ள பலகீனங்கள், உங்களுடைய போராட்டங்கள், பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். நான் சொன்ன வசனத்தெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. கர்த்தர் புதிய ஆண்டில் கர்த்தர் நம்முடைய வழிகளை, ஏன்னா மத்தேயு புலம்பல் 3:40-41 சொல்லியிருக்கு, நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அப்படியே கண்ணை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த புதிய ஆண்டில் கூட வாக்குத்தத்த வசனத்தை சொல்ல எனக்கு ஒரு கிருபை தந்தீரப்பா. தம்பி சோஸ்வாட்டி மூலம் இது ஒரு கிருபை ராஜா. லட்ச ஜனங்களுக்கு இந்த வார்த்தை கடந்து போகுதுப்பா. இந்த நாளில் எல்லா ஊழியக்காரர் மூலம் வாக்குத்தத்தம், ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வர எல்லா வாக்குத்தத்தம் தான்ப்பா. இன்றைக்கு முழுவதும் உடைய பிள்ளைகள் ஆண்டு சமூகத்தில் காத்திருந்து எல்லா வார்த்தையும் சுதந்திரித்து கொள்ள போகிறாங்கப்பா. அவங்க சுதந்திரித்து கொள்ள போகிறதுக்காக சோத்திரம். நன்றி சொல்லுமா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரை ஒன்றை கூட நீ தரையில் விழவிடக்கூடாதுப்பா. இது பிரதான மாதம் ஆண்டவரை. ஏசப்பா, எங்கள் மன விருப்பத்தின்படி செய்கிற ஆண்டு ஆண்டவரை. விழித்திருக்கிற ஆண்டு ஆண்டவரை. பலகீனங்கள் மறைந்து போன ஆண்டு ஆண்டவரை. ஐஸ்வர்ய சம்மனரே, தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் நீர் ஐஸ்வர்ய சம்மனர். நானே உன் பரிகாரி, நானே உன் பரிகாரி. இந்த ஆண்டில் உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். இந்த வார்த்தை அப்படியே பலகீனத்தை மாற்றும். அப்படி தழும்புகளால் சுகமானீர்கள். எந்தெந்த இடத்துல பலகீனம் இருக்கோ அதில் கை வச்சுக்கோங்க. ஏசப்பா, உடைய பிள்ளைகள் பலகீனங்கள் மறைந்து போகட்டும், அவருடைய வியாதி கட்டுகள் உடைந்து போகட்டும். குடும்பத்தை பிரித்து வைத்திருக்கிற ஆவி, இதை ஜெபிக்கும்போது ஆவியான்னு சொல்கிறார், நிறைய பிரிவின ஆவிகள், பிள்ளைகளை பிரிக்கிறது, கணவன் மனைவியை பிரிக்கிற ஆவி. விஷண்டே லைட் இஸ் காட். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரிந்திருக்கிறவர்கள் சேர்த்து வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். காணாமல் போன பிள்ளைகளை கொண்டு வருவேன். திருமண தடைகளை உடைத்து எறிகிறார். 2024 வர பிள்ளைக்கு திருமணம் நடக்கும் நடக்கும் நடக்கும். வயதாகிக்கொண்டே போகுது என கர்த்தர் சொல்கிறார். இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கேட்கிற ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். திருமண தடைகள் விலகிறது. மன விருப்பத்தின்படி செய்வேன். அதே போல் குழந்தைக்காக காத்திருக்கிறவங்க
2024 முழுவதும் செபிச்சிட்டேன். எனக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு ஏக்கத்தோடு பார்க்கிங்க. புதிய ஆண்டில் புதிய நன்மைகளை கட்டளையிடுகிற தேவன். புதிய நன்மை தந்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ரெட்டிப்பான ஆசீர்வாதம். இது வெறுமையாக சொல்லலை, ஆவியான சொல்லுதேன். ரட்சிப்படைய குடும்பம், பாவத்தை விட்டு விலகிற குடும்பம். இந்த வார்த்தை யார் வீட்டுக்குள்ளெல்லாம் கடந்து போகுதோ அந்த வீட்டை விட்டு பாவங்கள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். குறைவுகளை நிறைவாக்குவேன். நிறைவானவர் வரும்போது உங்கள் குறைவுகள் ஒளிந்து போகும். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவேன். சோஸ்பா டிவிக்காக ஜெபிப்போம். இந்த ஆண்டு முழுவதும் தடையில்லாதபடி இங்கேருந்து ஒளிபரப்புகிறது இன்னும் விரிவாகட்டும். இன்னும் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் கடந்து போகணுமோப்பா அங்கெல்லாம் கடந்து போகட்டும். என்னெல்லாம் புதிய புதிய கருவி தேவையாக இருக்கோ அதை நீ தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஊழியர்களை எங்களிடத்தில் நீ தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் அப்பாவுக்கு தெரியும் இந்த டிவிக்கு 25வது வருஷத்தில் 2025 கடைசி இது அனுக்கிற காலம், ரட்சணை நாள். அதனால் வேகமாக நாங்கள் செயல்படணும்ப்பா. இதுக்குள்ளே பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக, எல்லைகள் விரிவாகுவதாக. மாதந்தோறும் நடக்கிற ஜெபத்தை நீர் நடத்தி தாரும். எங்கள் சுய பலத்தால் முடியாது. எல்லா கதவுகளையும் தட்டுகிறோம் ஆண்டவரை. சுரண்டை ஆசீர்வதிக்கப்படட்டும். துதி கன மைமை இயேசுக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. கிருபையின் வாசல் இது.
தருகிறது, மறுரூபத்தை அடைய செய்கிறது. கர்த்தரே தெய்வம் என்று நம்ம எல்லாரையும் அறிக்கையிட வைக்கிறது. மனபாரம் போக்கிடும் மகிமையின் வாசல் இது, சமாதானம் தந்திடும் அன்பரின் வாசல் இது. மனபாரம் போக்கிவிடும் மகிமையின் வாசல் இது, சமாதானம் தந்திடும் அன்பரின் வாசல் இது. மறுரூபமாய் அடைய செய்யும் மகிமையின் வாசல் இது, மறுரூபமாய் அடைய செய்யும் மகிமையின் வாசல் இது. கர்த்தரே தெய்வம் என்று அறிவிக்கும் வாசல் இது, கர்த்தரே தெய்வம் என்று அறிவிக்கும் வாசல் இது. கிருபையின் வாசல் இது, தேவன் தந்த வாசல் இது, மகிமை நிறைந்தது, மகத்துவமானது, மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. சுரண்டை கிருபையின் வாசல் ஊழியங்கள் நடத்தும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் கிருபையின் வாசல், சுரண்டை. பாவமா, சாபமா, தீராத வியாதியா, தற்கொலை எண்ணமா, இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார். யாவரும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9443971324.